வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் பெண் குழந்தைகளுக்கு செலுத்த வேண்டிய டெபாசிட் பணம் 66 லட்சத்தை மோசடி செய்த காசாளர் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் மருத்துவ படிப்புக்கு போலி சான்றிதழ் வழங்கிய வழக்கில் ஏற்கனவே 6 முகவர்கள் கைதான நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 மேலும் முகவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொதுப்பணித்துறை குடிநீர் வரி வசூல் மையத்தில் பணியாற்றிய 2 MDS ஊழியர்கள் 4,29,000 மோசடியில் ஈடுபட்டது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பிரபல குற்றவாளியை சிறப்பு அதிரடி படையினர் அதிரடியாக கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இனி வருவது விரிவான செய்திகள். சுல்தான்பேட்டை புதுநகர் பகுதிக்கு செல்லும் சாலையை துண்டித்து ரயில்வே துறையினர் மதில் சுவர் அமைக்கும் பகுதியை சிவா MLA பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சுல்தான்பேட்டை புதுநகர் புது தெருவில் 50 வருடங்களுக்கும் மேலாக மக்கள் பயன்பாட்டில் இருந்து வரும் சாலையை ரயில்வே துறைக்கு சொந்தம் என கூறி அளவீடு செய்தது. இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். தகவல் அறிந்த சிவா MLA அப்பகுதி மக்களுடன் சென்று ரயில்வே அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் 5 அடி அளவிற்கு சாலையை விட்டுவிட்டு மதில் சுவர் அமைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் தென்னக ரயில்வே, திருச்சி மண்டல மேலாளர், புதுச்சேரி ரயில்வே மேலாளர் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது 50 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் வசிக்கும் பகுதிக்கு செல்லும் சாலையை துண்டித்திருப்பதும் அவசர காலத்தில் ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்படுத்தியுள்ளதும் கண்டிக்கத்தக்கது. மக்களுக்கு இடையூறு இல்லாமல் ரயில்வே நிர்வாகம் மதில் சுவர் அமைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து மக்களுக்கு பாதிப்பில்லாமல் மதில் சுவர் அமைப்பதாக உறுதியளித்தனர். புதுச்சேரியில் சிறுவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. புதுச்சேரியில் மறந்து போன பாரம்பரிய வீதி விளையாட்டுகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் புதுச்சேரி பாரம்பரிய சங்கம் ஈடுபட்டுள்ளது. கட்டடக்கலை நிபுணர்களான சுகுணா, ஆனந்தி ஆகியோர் இதில் ஈடுபட்டுள்ளனர். நகர பகுதியில் கோடை விடுமுறை காலங்களில் ஏதாவது ஒரு வீதியை தேர்வு செய்து கடந்த 5 ஆண்டுகளாக பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அதன்படி புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் வீதியில் வீதி விளையாட்டு என்ற பெயரில் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சி காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை நடத்தப்பட்டது. சிறுமியர் ஏராளமானோர் ஆர்வமுடன் பங்கேற்று பம்பரம், பல்லாங்குழி, தாயம், ஆடுபுலி ஆட்டம், டயர் ஓட்டம், உடைந்த வளையல், மண்சோறு, உரியடி, ஏழுக்கல், கோலிகுண்டு, ஓடிப்புடிச்சி, பச்சைக்குதிரை, பாட்டிக்கதை, டயர், ஊஞ்சல், மண் செப்பு ஜாமான் உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்தனர். கொடி தோரணங்களுடன் ஈஸ்வரன் கோவில் வீதியே நேற்று விழா கோலம் பூண்டிருந்தது. பங்கேற்று விளையாடுபவர்களுக்கு தெரு மக்களை பாரம்பரிய உணவு வகைகள், பழச்சாறு, சர்பத் வழங்கி ஊக்கப்படுத்தினர். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் பெண் குழந்தைகளுக்கு செலுத்த வேண்டிய டெபாசிட் பணம் 66 லட்சத்தை மோசடி செய்த காசாளர் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் கடந்த 2003 முதல் 2021 ஆண்டு வரை UDC-யான சுவாமிநாதன் கேஷியராக பணியாற்றினார். இவர் கடந்த 2022 ஆண்டு உள்ளாட்சித்துறைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இதையடுத்து அவரது பணியிடத்திற்கு வந்த வருடம் சுவாமிநாதன் கணக்குகளை சரியாக ஒப்படைக்காமல் காலம் கடத்தி வந்தார். சந்தேகமடைந்த துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது சுவாமிநாதன் பல லட்சங்கள் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. துறை இயக்குநர் முத்துமீனா புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் தலைமை செயலர் அனுமதி பெற்று லஞ்ச ஒழிப்பு போலீசார் UDC சுவாமிநாதன் மீது வழக்கு பதிந்து விசாரணையை துவங்கியுள்ளனர். புதுச்சேரியில் 5 பேரிடம் ஆன்லைன் மூலம் ₹91,000 மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி சின்னக்கடையைச் சேர்ந்தவர் வசந்தராஜன். இவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி வசந்தராஜன் மர்ம நபர் தெரிவித்த ₹49,000 முதலீடு செய்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்துள்ளார். பின் அதன் மூலம் லாப பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. நெட்டப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் ஹரிஹரன். வங்கிக் கணக்கில் இருந்த ₹20,000 அவரது அனுமதியின்றி மர்ம நபர்கள் எடுத்துள்ளனர்.
இதேபோல் மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த சந்தோஷ் 10,000, வில்லியனூரை சேர்ந்த பத்மநாபன் 4,600, திப்புராயப்பேட்டையை சேர்ந்த செழியன் 7,500 என 5 பேர் மோசடி கும்பலிடம் 91,100 ரூபாயை ஏமாந்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். பொதுப்பணித்துறை குடிநீர் வரி வசூல் மையத்தில் பணியாற்றிய 2 MDS ஊழியர்கள் 4,29,000 மோசடியில் ஈடுபட்டது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் லாஸ்பேட்டை மடுவுப்பேட்டில் அமைந்துள்ள குடிநீர் வரி வசூல் மையத்தில் அப்பகுதி மக்கள் தினசரி குடிநீர் வரி செலுத்தி ரசீது பெற்று வருகின்றனர். அங்கு பொதுமக்கள் செலுத்தும் குடிநீர் வரியை MDS ஆன ராஜசேகர் என்பவர் வசூல் செய்து வந்தார். இந்த நிலையில் மடுவுப்பேட் பகுதியில் 2 மாத குடிநீர் வரி வசூல் புத்தகங்களை ஒப்படைக்காமல் ராஜசேகர் 3,90,780 ரூபாய் மோசடியில் ஈடுபட்டுள்ளார். இதேபோல் அரியாங்குப்பம் பொதுப்பணித்துறை குடிநீர் வரி வசூல் மையத்தில் பணியாற்றிய MDS ஊழியர் பெரியசாமி 2022ஆம் ஆண்டு ஜூன் முதல் அக்டோபர் வரையிலான 5 மாதங்களில் வசூல் செய்த தொகையில் 38,550 ரூபாயை அலுவலகத்திற்கு செலுத்தாமல் மோசடி செய்தது தெரியவந்தது. இதுகுறித்து பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் உமாபதி அளித்த புகாரின் பேரில் மோசடியில் ஈடுபட்ட 2 மீதும் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பிரபல குற்றவாளியை சிறப்பு அதிரடி படையினர் அதிரடியாக கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி ஒதியஞ்சாலை காவல் நிலைய பகுதிக்கு உட்பட்ட கண்டாக்டர் தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவன் பிரபல குற்றவாளி மணிகண்டன் என்கின்ற ஸ்டிக்கர் மணி. 24 சரித்திர பதிவேட்டு குற்றவாளியான இவர் மீது புதுச்சேரி மற்றும் தமிழக காவல் நிலையங்களில் பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் இவர் மீண்டும் குற்ற செயலில் ஈடுபட்டதால் சில மாதங்களுக்கு முன்பு ஒதியஞ்சாலை காவல்துறையினர் மற்றும் சிறப்பு அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இதையடுத்து கடந்த 3 நாட்களுக்கு முன்பு சிறையிலிருந்து வெளியே வந்த இவர் நீதிமன்ற உத்தரவுப்படி காரைக்காலில் கையெழுத்திட அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் கையெழுத்திட செல்லாமல் மீண்டும் குற்ற செயலில் ஈடுபட திட்டமிட்டு இருப்பது போலீசாருக்கு தெரியவந்தது. இதனை அறிந்த ஒதியஞ்சாலை போலீசார் மற்றும் சிறப்பு அதிரடி படையினர் மேற்கண்ட மணிகண்டன் என்கின்ற ஸ்டிக்கர் மணியை சுற்றி வளைத்து அதிரடியாக கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் மருத்துவ படிப்புக்கு போலி சான்றிதழ் வழங்கிய வழக்கில் ஏற்கனவே 6 முகவர்கள் கைதான நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த மேலும் 3 முகவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் சென்டாக் மூலம் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. 2024-25ஆம் கல்வியாண்டு இளநிலை மருத்துவ கல்வி மாணவர் MBBS சேர்க்கையில் வெளிநாடு வாழ் பிரிவு NRI ஒதுக்கீட்டு இடங்களுக்கு போலி சான்றிதழ்களை பலர் அளித்ததாக புகார் எழுந்தது. அதன்படி சென்டாக் அதிகாரிகள் மாணவர்கள் வழங்கிய சான்றிதழ்களை சம்பந்தப்பட்ட நாடுகளின் தூதரங்களுக்கு அனுப்பி ஆய்வு செய்ததில் 84 மாணவர்கள் போலி சான்றிதழ் அளித்தது உறுதியானது. இதுகுறித்து சென்டாக் அதிகாரிகள் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன்படி 84 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. போலி சான்றிதழ் வழக்கு விசாரணையில் முகவர்களாக செயல்பட்டவர்கள் ரூபாய் 6 லட்சம் பெற்றிருப்பதும் கண்டறியப்பட்டது. இந்த வழக்கில் ஏற்கனவே தமிழகத்தைச் சேர்ந்த 6 முகவர்களை லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த மேலும் 3 முகவர்களை லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த மேலும் 3 முகவர்களை லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்தனர். வழக்கில் தேடப்படும் முகவர்கள் சிலர் முன்பினை பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் ஸ்ரீ லட்சுமி அவென்யூ பகுதிக்கு புதிய தார் சாலை அமைத்துக் கொடுத்த சிவா MLAவிற்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி அவென்யூ பகுதியில் பல வருடங்களாக அடிப்படை வசதியான சாலை வசதி இல்லாமல் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினர். இதனையடுத்து வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்களின் தீவிர முயற்சியால் தார் சாலை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு மிக குறுகிய காலத்தில் அப்பகுதியில் தார் சாலை அமைக்கப்பட்டது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அப்பகுதியில் மக்கள் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் சால்வை அணிவித்து பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்தனர். மேலும் இந்நிகழ்வின் போது வில்லியனூர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொகுதி நிர்வாகிகள் உட்பட கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் உடனிருந்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதி பாஜக பொறுப்பாளர் சத்யராஜ் கட்சிக் கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபன தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தொகுதி பொறுப்பாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சத்யராஜ் தனது கிளை உள்ள அவரது இல்லத்தில் கட்சியின் கொடியை ஏற்றினார். அதனைத் தொடர்ந்து கிளை தலைவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பேரணியை துவக்கி வைத்தார். பின்பு கடலூர் ரோடு நயினார் மண்டபம் பேருந்து நிலையம் அருகில் கட்சிக் கொடி ஏற்றி பாரத மாதா உருவப்படத்திற்கு மலர் தூவி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இவ்விழாவில் மூத்த நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர் பச்சையப்பன், மாநில செயற்குழு உறுப்பினர் பத்மநாபன், முன்னாள் மாநில மகளிர் அணி துணை தலைவி கீதா, சிவனேசன், மாநில செயற்குழு உறுப்பினர் கமலக்கண்ணன் மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். கோடைக்கால வெயிலினை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கூடப்பாக்கம் தொண்டமானத்தம் பகுதியில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் ஆலைக்கிணங்க அகில இந்திய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றிக் கழக ஊசுடு தொகுதி பொறுப்பாளர் ஆர். விஜய் சுதாகர் ஏற்பாட்டின்படி கோடைக்கால வெயிலினை சமாளிக்கும் விதமாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம், தொண்டமானத்தம் ஆகிய பகுதிகளில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, மேங்கோ ஜூஸ் உள்ளிட்ட குளிர்ச்சியூட்டும் பழங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகி புதியவன், ஊடகப் பிரிவு இணை செயலாளர் நிரேஷ், கிளை நிர்வாகிகள் கவியரசன், பார்த்திபன், நிரேஷ், லோகேஸ்வரன், சேதராப்பட்டு லோகேஸ்வரன், ஆனந்து, துத்திப்பட்டு விஜய், தொண்டமானத்தம் பாலச்சந்தர் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு கோகுலம் நகரில் ரூபாய் 47,77,000 மதிப்பீட்டில் தார் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு கிராமத்தில் உள்ள கோகுலம் நகரின் உட்புற தெருக்களுக்கு ரூபாய் 47,77,000 மதிப்பீட்டில் தார் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் இன்று நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் தியாகராஜன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் வசந்த நவராத்திரியை முன்னிட்டு பெண் குழந்தைகளை வழிபடும் கன்யா பூஜையில் 108 குழந்தைகள் பங்கேற்று யோகமாயா லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கின்ற லலிதா நவராத்திரி 29ஆம் தேதி தொடங்கியது. இதனை அடுத்து தினந்தோறும் ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலசநீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டு வருகின்றது. வசந்த நவராத்திரியின் 9ஆம் நாளில் நடைபெற்ற கன்யா பூஜையில் 108 பெண் குழந்தைகள் கலந்து கொண்டனர். 9 பெண் தெய்வங்களின் அம்சங்களான உடைகளை அணிந்து சடங்கு ரீதியான பாதங்களை கழுவி வழிபட்ட பின்னர் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் உடை போன்ற பிரசாதங்களை வழங்கி கோவில் சார்பில் வழிபட்டனர். மேலும் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் பெண் குழந்தைகளுக்கு செலுத்த வேண்டிய டெபாசிட் பணம் 66 லட்சத்தை மோசடி செய்த காசாளர் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் மருத்துவ படிப்புக்கு போலி சான்றிதழ் வழங்கிய வழக்கில் ஏற்கனவே 6 முகவர்கள் கைதான நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 மேலும் முகவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொதுப்பணித்துறை குடிநீர் வரி வசூல் மையத்தில் பணியாற்றிய 2 MDS ஊழியர்கள் 4,29,000 மோசடியில் ஈடுபட்டது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பிரபல குற்றவாளியை சிறப்பு அதிரடி படையினர் அதிரடியாக கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர்.
செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.